வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இது பெட் ஸ்டாக் தமிழ். நான் உங்க மனோஜ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்? நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினமான கன்னி சிப்பி பறவை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ தான். நம்மளோட சேனல்ல வந்து பார்ட் 1 போட்டிருக்கோம். அதுல வந்து பப்பி சேல்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா எங்களோட வீடியோஸ் கூட வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ப்ரீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வெளியாளுங்க காமிக்காம வந்தீங்கன்னா ஹியூமன் அக்ரெஷன் அதிகமாக இருக்கும். அனிமல் அக்ரெஷன் வந்து டபுள் மடங்கு இருக்கும். ஆமாம், இவங்க வந்து மெயினாக வந்து ஹண்டிங் டாக்ஸ். ஸோ மெயின் இது வந்து வேட்டைக்கு தான் ஃபேமஸ். ஓகே, வேட்டைக்குன்னா கன்னி சிப்பி பாரு தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கடுத்து தான் நெக்ஸ்ட் ப்ரீடு எல்லாமே. அது நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ரீடு இருக்கிறது இப்போ வந்து நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, இப்போ நிறைய பேர் இந்த டாக்ஸ் விரும்புறாங்க. ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு ஏர் ஃபால் இருக்காது, நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஈஸி, எந்த கிளைமேட்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகிடும். அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் வந்து இந்த டாக்ல இருக்கனால முக்கால்வாசி பேர் இப்போ வந்து சிப்பி பாறை கண்ணி வந்து வாங்கலான்ற ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஆமா, அதான் இதை வந்து மெயினான கான்செப்ட் வந்து இதை ஹண்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா இப்போ ஹண்டிங் தடை பண்ணிட்டாங்க. நீங்க தோட்ட காவலுக்கு இந்த மாதிரி பண்ண காவலுங்களுக்கு அனிமல் அக்ரெஷன் அதிகன்றதுனால நீங்க அந்த கீரி, பல்லி, ஓணான், சம்டைம்ல இவங்களால என்னென்ன வேட்டையாட முடியுமோ எல்லாமே வந்து உள்ள வராம ஸ்டாப் பண்றாங்க. ஓகே ஓகே. அதெல்லாம் வந்து ஸ்பீடு அதிகம். நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல போனா அந்த ஒரு குறியை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அதை அடையாம விட மாட்டாங்க. இந்த ப்ரீடு வந்து நம்ம இந்த அளவுக்கு பண்ணது வந்து நம்ம மோட்டிவேஷனர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நம்மளோட பிரதர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த ப்ரீடு வந்து நிறைய பேர் நம்ம நாட்டு ப்ரீடு வந்து இந்த அளவுக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம். அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம இந்த ஷோ மூலயமா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டு உள்ளே வச்சுட்டுன்னு வெளியில வந்து நல்ல நாய்களை வந்து வெளியில காமிங்க. ஏன்னா நல்ல நாய்களை வெளியில காமிச்சாதான் எது கிராஸ் ப்ரீடிங் எது ஒரிஜினல் ப்ரீடிங் மக்களுக்கு தெரியும். சில பேர் வந்து நல்ல நாய்கள் வச்சிருப்பாங்க ஆனால் வெளியில காமிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வெளியில காமிச்சாதான் இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினாலிட்டி கிராஸ் ப்ரீடிங் வந்து அவங்களும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து உள்ளே வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ப்ரீடு வந்து இப்படிதான் இருக்கு நிறைய பேர் தெரியாமே போயிடும். ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலிமா தான் இந்த ப்ரீடு வந்து இன்னும் எக்ஸ்பெண்ட் வெளியே ஆகிட்டே இருக்கும். புதுசாக வரவங்களுக்கும் வந்து ஏமாற்றத்தை தவிர்க்கலாம். ஆக்சுவலாக கன்னியும் சிப்பி பாறையும் இது நிறைய வீடியோ சொல்லியாச்சுங்க. மறுபடியும் இருந்தாலும் உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறேன். கன்னி சிப்பி பாறையும் ரெண்டும் ஒரே ப்ரீடு தான். இப்போ என் அம்மா நிலா வந்து கன்னிலேருந்து வந்ததா சிப்பி பாறை. ஸோ அம்மாவிலேருந்து தான் இந்த சிப்பி பாறை நம்ம கொண்டு வந்துருவோம். இது ரெண்டுமே வந்து எல்லாம் ஒரே ப்ரீடு தான். ஒரே இப்போ கன்னிக்கும் சிப்பி பாறை குட்டி வரும், சிப்பி பாறையிலே கன்னி குட்டி வரும். ரெண்டுமே ஒரே ப்ரீடு தான். கலரை வச்சு தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து சிப்பி பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. இவங்க வந்து பேர் வந்து அரக்கி. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டெம்பரமெண்ட். ஸ்டே இல்லை அரக்கி, ஸ்டே குட் கேர்ள், ஸ்டே. இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலும் ஆக்சுவலாக அப்படின்னா ஒரு மேல் செட்டப்பில் இருப்பான். ஆமாம், நல்லா நிற்கும் போது எப்படி இருக்கு. ஒரு மேலோட சாயல்ல இருப்பான். இவளுக்கு நல்லா வந்து ஃபோல்டிங் காது, நல்லா மடிக்காது. இவளை ஒன்றும் நம்ம ப்ரீட் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் இப்போ ஹீட்டில் தான் இருக்கா. ஆக்சுவலாக வந்து இப்போ என்ன பண்ணா இது ஹீட்டில் இருக்கிறதுனால தான் இப்போ டாக்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹீட்டில் இருந்துச்சுன்னா மேல் டாக்லாம் அதிகமாக சரியாக சாப்பிடாது. ஸோ நம்ம சாப்பிடாதனால தான் கொஞ்சம் டாக் பார்த்து டல்லாக இருக்கு. ஏன்னா இப்போ இன்னைக்கு கூட வந்து 7 நாள் 8 நாள் ஹீட்டில் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீட்டை போய் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன்னா நான் எப்போ ஃபர்ஸ்ட் ஹீட்டு ஸ்கிப் பண்ணிடுவேன், 2 ஹீட்டு கூட ஸ்கிப் பண்ணிடுவேன். 3வது பருவத்தில் தான் மோஸ்ட்லியாக மீட்டிங் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கொடுக்குற சாப்பாட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஹீட்லேயே பண்ணலாம், இருந்தாலும் வேண்டாம் 2 ஹீட்டை ஸ்கிப் பண்ணிட்டு 3வது ஹீட்டில் பண்ணலான்னு பிளான் வச்சிருக்கேன். இவ்வளோ நல்ல லைனேஜில் இவ்வளோ நம்ம அடுத்தது நம்ம இருக்க டாக்ல நல்ல ஒரு குவாலிட்டியான டாக்ல வந்து நம்ம இவ்வளோ மேட் பண்ணலாம் பிளான் வச்சிருக்கேன். ஃபியூச்சர் பிளான் இப்போதைக்கு எதுவும் மேட் பண்ணுற ஐடியா இல்லை.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹீட்டை ஸ்கிப் பண்ணி 2வது 3வது ஹீட்டில் நம்ம மேட் பண்ணும்போது இதனோட குட்டியோட growth நல்லா இருக்கும். இது ஆக்சுவலாக கரெக்டாக ஏஜ் சொன்னோம்னா இவருக்கு வந்து 1.25 வயசு ஆக போகுது. 1.25 வயசுல தான் நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஹீட்டே வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பழைய ஜென்ரேஷன் டாக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டுன்னு நம்ம நோட் பண்ணோம். பழைய இளவடியான நாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பழைய இளவடியான நாய்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேலே தான் பருவத்துக்கே வரும். ஆனால் இப்போ வந்து நிறைய அந்த ப்ரீடிங் உடைப்பு வருதுல்ல, நிறைய வேற கிராஸ் ப்ரீடிங் பண்ணலாம் 6 மாதத்துலேயே 8 மாதத்துலேயே உடனே ஹீட்டுக்கு வந்துடும், உடனே மேட் பண்ணுவாங்க. இந்த பழைய லைனேஜில் வந்து ரொம்ப லாங் டைம் தான் ஹீட்டுக்கு வரும். இப்போ நம்மகிட்ட வந்து நிலாலாம் பார்த்தீங்கன்னா 2 வயசு தான் ஹீட்டுக்கே வந்தாகும். அதே மாதிரி அவ்வளோ மாயம் எல்லாமே நம்ம இப்போ பழைய லைனேஜ் நாய்ங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு 1 வயசுக்கு மேலே 1.5 வருஷத்துக்கு மேலே நம்ம பருவத்துக்கே வரும். ஸோ நம்ம அந்த மாதிரி நாய்களை வந்து மேட் பண்ணி குட்டி எடுக்கும்போது குட்டிக்கு நல்லா அவ்வளோ தெளிவாக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருக்கும். குட்டிங்க growth நல்லா இருக்கும். இவங்களுக்கு வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம எப்படிலாம் கொடுக்கணும்? ஏன்னா வந்து நிறைய ப்ரோட்டீன் வந்து இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம என்னென்னலாம் கொடுக்கலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லார்ஜஸ்ட் ப்ரீடு. ஏன்னா இந்த ஜாயிண்ட் எல்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக நல்லா லென்த்தாக வளரும். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அத்லெட் பாடி ஃபில்டர் மாதிரி தான். இவங்களுக்கு எவ்வளோதான் நம்ம சாப்பாடு போட ரொம்ப ஃபேட் வராது. அந்த அந்த மஸ்குலர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு மெயின்டைன் பண்ண தான் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ்லாம் கொடுக்கணும். ஸோ நம்ம வெறும் ரைஸே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வளையிற கம்ப்ளைண்ட் வரும், வெயிட் ஓவர் கெயின் ஆகும். இதுலயுமே கால் வளையிற கம்ப்ளைண்ட் வரும். கால் வளையிற கம்ப்ளைண்ட் வந்து எப்படின்னா இதுல 2 விதமா கம்ப்ளைண்ட் வருங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் இஷ்யூ, இன்னொன்னு வந்து இவங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட், அதாவது இவங்களுக்கு தேவையான சத்து குறைபாடால உங்களுக்கு கால் வளைவு வரும். ஓகே, இது 2 தான் இருக்கும். ஓகே. ஃபுட்டுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இவங்களை வந்து வெஜிடேரியன்லயும் நீங்க பழகப்படுத்தலாம், நான்வெஜ்லயும் பழகப்படுத்தலாம், 2த்துக்குமே அடாப்ட் ஆவாங்க. ஆனா நீங்க வந்து எதுவாக இருந்தாலும் நீங்க குட்டியிலேருந்தே நீங்க பழகப்படுத்திடணும். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெஸ்ட் நான்வெஜ்ல பழகப்படுத்தீங்கன்னா இதனோட growth நல்லா இருக்கும். ஏன்னா இது ஆக்சுவலா வந்து கார்னிவோரஸ் தான். வெஜிடேரியனை விட நான்வெஜ் தான் விரும்பி சாப்பிடும். ஸோ அதனால இது லார்ஜ் ப்ரீடுன்றதுனால இந்த போனுக்கு இந்த ஜாயிண்ட் இஷ்யூஸ்லாம் வந்து நமக்கு வராமல் இருக்கும். ஸ்கின் கோட் நல்லா மெயின்டைன் ஆகும். நீங்க நிறைய நான்வெஜ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், டாக்ஸ் நல்லா இருக்கும். நான்வெஜ் வந்து வேஸ்டேஜ்லாம் கொடுக்கக்கூடாது. சுத்தமான கறி நம்ம எப்படி சாப்பிட்றோம் வீட்டில் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கறி தான் கொடுக்கணும். நீங்க வாரத்துல 2 நாள் கூட கொடுங்க கறி, ஆனா வந்து கறி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும். நானும் டெய்லியும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கறி கடையில் வேஸ்ட்டுக்கு குப்பையில போடுறதுலாம் எடுத்தாந்து அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. நீங்க 1 நாள் கூட கொடுங்க, இல்லை 2 நாளைக்கு உங்களால் முடிஞ்சா 1 நாள் இல்லைன்னா 2 வேளை கூட கொடுங்க. முதல்ல நல்ல ஃப்ரெஷ்ஷான சிக்கன், நம்ம சாப்பிட்ற சிக்கன் மாதிரி கொடுக்கணும். வேக வச்சு கொடுக்கலாம், பச்சையாகவும் கொடுக்கலாம். எதுவும் நீங்க ட்ரைன் பண்றதுல பொறுத்து இருக்கு. சிப்பிப்பாறை கன்னி அப்படின்னா வந்து அவங்களோட பிஹேவியர்லாம் எப்படின்னா இருக்கும்? நம்ம கிட்ட எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க? இது ஆக்சுவலா வந்து நம்ம குட்டியிலேருந்து ட்ரைன் பண்றதுல பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம குட்டியில என்ன மாதிரி நம்ம ட்ரைன் பண்றோமோ அதே மாதிரி தான் வருவாங்க. இப்போ இது வந்து இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்தீங்க, எப்படி ஸ்டாப் பண்ணாங்க? கொஞ்சம் அக்ரெசிவ் கண்டிப்பா இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அதாவது நீங்க வந்து எந்த ஒரு டாகா இருந்தாலும் நீங்க வந்து நம்ம வீட்டு உள்ள வந்து யாரும் வரக்கூடாது, நம்மளை வந்து பார்த்தா அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நீங்க அந்த மைண்ட் செட்ல நீங்க டாக் வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மந்த் வரைக்கும் டாக் வந்து யாருக்கும் வெளியே ஆளுங்களுக்கு காமிக்காம வளர்க்கணும். சோசியலைஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆள் தான் வைக்கணும். நீங்க உங்க ஃப்ரெண்டு ரிலேஷன் யாருன்னா வரவங்களை அவங்க கிட்ட சாப்பாடு கொடுத்து வைக்க சொல்றது, அந்த மாதிரிலாம் நீங்க பழகப்படுத்திட்டீங்கன்னா அவங்கள வந்து இது வந்து ஒரு வாட்டி பார்த்தோம், 2வது வாட்டி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தெரிஞ்ச வேண்டியப்பட்டதுன்னு சொல்லிட்டு பழகிட்டோம். ஸோ அதனால வந்து எல்லா ப்ரீடுமே அப்படிதான். இருந்தாலும் நீங்க டெம்பர்மெண்டா டாக் இருக்குன்னா ஒரு 6 மந்த் வரைக்கும் நீங்க வெளியாளுங்களை காமிக்காம வளர்த்தீங்கன்னா யாரும் உள்ள வர முடியாது. இப்போ இவங்கலாம் வந்து நம்ம வந்து இப்போ வீட்டுல மட்டும் தான் இப்படி இருப்பாங்க, யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. யாரும் உள்ள வந்தாலும் அட்டாக் பண்றவங்க. வெளியில நீங்க சோசியலைஸ் பண்ணீங்கன்னா இப்ப நம்ம இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டெம்பர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து மனுஷனால நம்மளால வந்து இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வருதுன்னா கண்டிப்பா யோசிக்க மாட்டாங்க, கண்டிப்பா பிடிச்சிருவாங்க. கரெக்டா வந்து இந்த கழுத்து தான் பிடிப்பாங்க, நம்மளோட கழுத்து தான் பிடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டார்கெட்டு கழுத்து தான். நீங்க எந்த ஒரு அனிமல் இவங்க வேட்டையாடுறப்ப கூட சரிங்க, ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றது இந்த கழுத்து தான் டார்கெட் பண்ணுவோம். ஸோ நம்மளும் வந்து இது வந்து அனாவசியமா எல்லாரையும் கடிக்காது. இவங்களால டாகுகளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, இவங்கள தற்காப்பு பண்றதுக்கு கண்டிப்பா நான் மனுஷனா இருந்தாலும் யாரும் இருந்தாலும் பார்க்காது. ஆமா, ஓகே. மற்றபடி வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிற தன்மை ரொம்ப அதிகம்.
இந்த பிரீட்ல நிறைய ஸ்பெஷல் இருக்கு. ம். ஆஹ் நல்லா நீங்க ரொம்ப க்ளோஸா பழகிட்டீங்கன்னா நீங்க வச்சா மட்டும் தான் சாப்பிடும். நீங்க வர வரைக்கும் ஒரு நாள் பட்னியோட இருக்கும். ஓகே, இந்த அந்த மாதிரி. அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா அது நீங்க எந்த அளவுக்கு அவங்க கூட இன்வால்மெண்ட் ஆவறீங்க அதை பொறுத்து தான் இருக்கு. ஓகே. இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா நான் 2 நாள் சப்போஸ் என்ன பார்க்காம இருந்தாங்கன்னா இவங்க சரியா சாப்பிட விட மாட்டாங்க. ம். அதே மாதிரி வீட்டுல என் ஒய்ஃபு என் டாக்டரும் இவங்க குறிப்பிட்ட ஒரு 2-3 பேர் வச்சா மட்டும் தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க. வெளியாளுங்கலாம் வச்சாலும் சாப்பிடாது, யோசிக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே. ஏன்னா என்ன புதுசா இருக்காங்க சாப்பாடு வைக்கிறாங்க சொல்லிட்டு சாப்பிட வேணாம் டபுள் மைண்ட்ல இருக்கும். சாப்பிடாது. நான் அது நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஓகே. நம்ம 2 நாள் ஆள் இல்லைன்னா கூட 3ஆவது நாள்ல வர வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி டல்லாவே ஆயிடுவோம். ஸோ அதனால அந்த ரொம்ப அஃபெக்ஷன் அதிகம்.